கூட்டத்திற்கு வருகை தந்த அனைவரையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதாக ஓப்பனிங் ப்ரேயர் பை சிஸ்டர் பியூலா அவர்கள் ஓடைமர் சேனலில் மிக சிறப்பாக ஜீவ கண்மலை ஊழியம் நடத்திட்டு வராங்க. அவங்க பையன் எல்லாரும். ஸோ இப்பொழுது அவங்க ஜெபித்து இந்த கூட்டத்தை ஆரம்பித்து வைப்பார்கள். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், வாழ்த்துக்கிறேன், வணங்குகிறேன், போற்றுகிறேன் ஆண்டவரே. இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இந்த வேலையை நீர் தந்த இந்த கிருபைக்காக, இந்த சமயத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஹாலில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த கூட்டத்தை ஆயத்தம் செய்த உம்முடைய மகனை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அவளை குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, பாதுகாத்து கொள்வீராக. தேவனுடைய பிரசன்னத்தை ஊற்றும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற சுவாமி. இந்த வேளையிலே கர்த்தாவே நாங்கள் சந்தோஷமாய் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க, துதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வருகின்ற ஜனங்களை ஆண்டவரே நீ அழைத்து வரும்படியாக நான் ஜெபிக்கிற சுவாமி. அப்பா, உதவி செய்வீராக. உம்முடைய பிறப்பின் நாளை குறித்து ஆண்டவரே நாங்கள் ஏறடிக்கிற ஒவ்வொரு செயல்களும் என் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. தொடக்கம் முதல் முடிவு வரை என் தேவனுடைய பிரசன்னம் மாத்திருந்த இடத்தில் அசைவாடும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா. வந்திருக்கிறவர்கள் வந்த வண்ணமாய் செல்லாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தோடு, நிறைவான பிரசன்னத்தோடு ஆண்டவரை எல்லா கவலை துக்கங்கள் மாறி ஆண்டவரை இந்த நாளில் ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் ஆண்டவரை நீர் கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. பகுதி பகுதியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரை. என் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி. இப்பொழுது புதுமத தம்பதியர்கள் கிருபா சார்லஸ் அவர்கள், அவங்களோட பையன் மற்றும் மருமகள், அவங்க இப்போ மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜீவ கண்மலை அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் அவங்க செய்தி எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவங்ககிட்ட நம்ம கேட்கும் போது நீங்கள் ஒரு ஸ்பெஷல் சாங் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அவங்க ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வாரோம் அப்படின்னு சொன்னாங்க. மாப்பிள்ளை படித்தது எல்லாமே பாம்பே. அவர் இப்போ தான் இங்கே கிருபா இப்போ தான் கொஞ்சம் தமிழ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர்கள் ஒரு ஸ்பெஷல் சாங் இப்போ பாட போகிறாங்க. நவ் ஐ வெல்கம் சார்லஸ் அண்ட் கிருபா. ஹல்லேலூயா. யூதருக்கு ராஜாவாக பிறந்த இயேசு எங்கள் இருதயத்தின் ராஜாவாக ஆளுகை செய்வார். யூதருக்கு ராஜாவாக பிறந்த இயேசு எங்கள் இருதயத்தின் ராஜாவாக ஆளுகை செய்வார். மிகுந்த ஆனந்த சந்தோஷம், எல்லையில்லா பேரின்பம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம், எல்லையில்லா பேரின்பம். யூதருக்கு ராஜாவாக பிறந்த இயேசு எங்கள் இருதயத்தின் ராஜாவாக ஆளுகை செய்வார். யூதருக்கு ராஜாவாக பிறந்த இயேசு எங்கள் இருதயத்தின் ராஜாவாக ஆளுகை செய்வார். யூதயா தேசத்தில் உள்ள சிறிய பெத்லகமே, இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னில் புறப்படுவார். யூதயா தேசத்தில் உள்ள சிறிய பெத்லகமே, இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னில் புறப்படுவார். தீர்க்க தரிசனம் நிறைவேறும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். தீர்க்க தரிசனம் நிறைவேறும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். மிகுந்த ஆனந்த சந்தோஷம், எல்லையில்லா பேரின்பம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம், எல்லையில்லா பேரின்பம். யூதருக்கு ராஜாவாக பிறந்த இயேசு எங்கள் இருதயத்தின் ராஜாவாக ஆளுகை செய்திடுவார். யூதருக்கு ராஜாவாக பிறந்த இயேசு எங்கள் இருதயத்தின் ராஜாவாக ஆளுகை செய்திடுவார். மிகுந்த ஆனந்த
அல்லேலூயா. அல்லேலூயா. மிக சிறப்பாக ஆண்டவர் ஒருவனை கைதட்டலாமா? உற்சாகப்படுத்துவோம். அடுத்தபடியாக இப்பொழுது நானும் என் மனைவியும் ஒரு பாடல் பாடி நம்ம அதனை தொடர்ந்து ஒர்ஷிப்புக்குள்ளே போகலாம். அதில் நம்ம கடவுள் இந்த 12 மாதங்களையும் கண்மணி போல பாதுகாத்தார். 1ஆம் தேதியே எங்கள் ஊரில் ஒரு ஆள் அவுட்டு, 1ஆம் தேதி. அப்போ இவ்வளோ நாள் வரைக்கும் அடுத்த வருஷத்தையும் கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை காண செய்வார். அல்லேலூயா. இப்போது நம்ம 12வது மாதத்தில் நம்ம எல்லாம் இப்போவுமே நமக்கு கிறிஸ்மஸ் ஆரம்பிச்சிட்டு எல்லாருமே ஒரு சந்தோஷத்தோடு இருக்கிறோம். ஸோ அதனால் நம்ம நன்றி சொல்லி பாட போகிறோம். இங்கே இருக்க 1 கோடி பேரும் நம்ம கையை தட்டி பாட போகிறோம். ஓகேயா? எல்லாரும் கை தட்டி நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம் என்ற பாடலை எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாட போகிறோம். உற்சாகமா? ஆமென். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் எங்கள் வாய்க்காலை நீங்க நிரப்பினீங்க சுவாமி. ஆண்டவரே, இங்க வந்திருக்க எல்லாரையும் உங்களுடைய வாய்க்காலை கண்டிப்பாக கர்த்தர் நிறைவேற்றுவார். காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தி மாறாத எப்போதும் காத்துக் கொண்டீர் இயேசுவே. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தி மாறாது எப்போதும் காத்துக் கொண்டீ. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தி மாறாமல் எப்போதும் காத்துக் கொண்டீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்தில் கீர்த்தியும் புகழ்ச்சி மாற்றினீரே. நீங்க எந்த உங்க ஊர்ல வெட்கப்பட்டிருந்தாலும் அங்க கடவுள் உங்க தலையை உயர்த்துவார். ஆமென்.
மீட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் புரியாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் புரியாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கிய பாதையில் கூட வந்தீங்க. இந்த வருஷத்துல எவ்வளவோ பிரச்சனை இருந்தாலும் கடவுள் நம்ம கூட வருவார், வந்து கொண்டே இருப்பார். கடந்த வருகின்ற ஆண்டிலும் உங்க கூட வருவார். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தி. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தி. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் இப்போ அடுத்த பாடல். நீங்கள் ஏசப்பாக்காண்டி எதுவும் செய்யணும்னு விரும்புகிறீங்களா? ஏசப்பா சொன்னால் செய்வீங்களா? செய்வீர்களா? ஓகே, பார்ப்போம் நீங்கள் ஏசப்பாக்காண்டி என்ன செய்யலான்னு. மீன் கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார். குருடர் செவிடர் முடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினார். கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார். குருடர் செவிடர் முடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினார். கரங்களை தட்டி பாடிடுவோம். சவுண்டே கேட்கலையே. கரங்களை தட்டி பாடிடுவோம். கரங்களை தட்டி பாடிடுவோம். அல்லேலூயா ராஜனுக்கே. எழுந்து நின்று பாடிடுவோம். கடவுளுக்காண்டி செய்ய போறேன்னு சொன்னீங்க, எழுந்து நின்று பாடுவோன்னு எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்களே. சே பண்ணலாமா? எழுந்து நின்று பாடிடுவோம். எழுந்து நின்று பாடிடுவோம். எழுந்து நின்று பாடிடுவோம். அல்லேலூயா ராஜனுக்கே. டான்ஸ் ஆடி பாடிடுவோம். இல்ல டான்ஸ் ஆடுங்க. டான்ஸ் ஆடி பாடிடுவோம். டான்ஸ் ஆடி பாடி ஆடிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே. கரங்களை உயர்த்தி பாடிடுவோம். எல்லாரும் வைக்கலாமா? கரங்களை உயர்த்தி பாடிடுவோம். கரங்களை உயர்த்தி பாடிடுவோம். அல்லேலூயா ராஜனுக்கே. கரங்களை தட்டி பாடிடுவோம். கரங்களை தட்டி பாடிடுவோம். கரங்களை தட்டி பாடிடுவோம். அல்லேலூயா ராஜனுக்கே. உட்கார்ந்து பாடிடுவோம். உட்கார்ந்து பாடிடுவோம். உட்கார்ந்து பாடிடுவோம். அல்லேலூயா ராஜனுக்கே. மறுபடி கரங்களை தட்டி பாடி. சவுண்டே கேட்கல. கரங்களை
கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம், அல்லேலூயா ராஜனுக்கே. ஹேண்ட்ஷேக் பண்ணி பாடி, பக்கத்துல ஹேண்ட்ஷேக் பண்ணி பாடிடுவோம், பண்ணி பாடிடுவோம், அல்லேலூயா ராஜனுக்கே. கரங்களை அசைத்து பாடிடுவோம், அல்லதா கரங்களை அசைத்து பாடிடுவோம், கரங்களை அசைத்து பாடிடுவோம், அல்லேலூயா ராஜனுக்கே. சவுண்டா தட்டுமா, பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம், அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா. பரவாயில்ல, எல்லாரும் ஏசப்பாக்காண்டி வைராக்கியமா எந்திரிச்சிட்டீங்க, கை தட்டிட்டீங்க, பக்கத்துல சேக்கன் கொடுத்துட்டீங்க, எல்லாம் செஞ்சுட்டீங்க. அல்லேலூயா. ஓகே, இப்போ வந்து நம்ம ஜெப வேலைக்குள்ள போறோம். ஓகே, எந்தன் கண்மனையானவரே இந்த பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி பாடி அதன் பின்பாக நம்ம அப்படியே வர்ஷிப்புக்குள்ள போகலாம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கரங்களை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே சொல்வோம், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர், உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. கரங்களை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சத்தமா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, பலவீன நேரங்களில் உம் கிருபை
துதித்திடுவே. ஆராதனை உமக்கே. எல்லாரும் கரங்களை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. மறுபடியும் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்படி எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போமாக. எல்லாரும் எழுந்து கர்த்தரை நோக்கி நாம் இந்த நேரத்தில் துதிக்க போகிறோம். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நம்முடைய வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி நாம் இந்த நேரத்தில் துதிக்க போகிறோம். எல்லாரும் நம்முடைய வாய்களை விரிவாய் திறந்து வாய்களை திறந்து இயேசுவை நோக்கி நம்ம துதிக்க போகிறோம். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தர். கர்த்தரை சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்கிறார். எந்த பாடுகள் வந்தாலும் என்ன கவலைகள் நம்முடைய உள்ளத்தில் இந்த நேரத்தில் இருந்தாலும் கூட எக்காலத்திலும் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். அப்பா அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி நம்ம துதிக்க போகிறோம். எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கணும். பாடுகள் எல்லாவற்றையும் மறந்து நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் மறந்து இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி நம்ம துதிக்க போகிறோம். எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து அப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுக்கு தெரிந்த நாமங்களை சொல்லி, அப்பாவுக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கிறது, உங்களுக்கு தெரிந்த நாமங்களை சொல்லி ஆண்டவரை துதிக்க போகிறோம். துதிக்கு பயப்படத்தக்க கர்த்தர், எத்தனை துதிக்கு பயப்படத்தக்க கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். அவரை நோக்கி நம்ம இந்த நேரத்தில் துதிக்க போகிறோம். நாம் துதிக்க துதிக்க அநேக ஸ்தோத்திரங்களினால கிருபைகள் பெருகும் சொல்லி வசனம் சொல்லுது. இந்த நேரத்தில் கூட ஆண்டவரை நோக்கி நம்ம முழு உள்ளத்தோடு நம்மளோட கவலைகளை மறந்து முழு உள்ளத்தோடு துதிக்கணும். நம்மளுடைய கவலைகளை ஓரங்கட்டிடணும். இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி துதிக்க போகிறோம். யெகோவா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோக ராஜனே உமக்கு ஸ்தோத்திரம், இம்மானுவேலரே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ராஃபாவே சுகம் தரும் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா இந்த நேரத்தில் இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்து நடத்தி வந்தாரே, அந்த தேவனுக்கு நம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், அன்பின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா அந்த நேரத்தில் வாய்களை விரிவாய் திறப்போம். கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி நாம் அவரை முழு இருதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்க இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். பரிசுத்தராகிய ராஜாவை இந்த இடத்துல துதிக்க வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா, பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் 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 சொல்லி கேருபீன்களும் செராபீன்களும் தேவனை ஓயாமல் புகழ்ந்து போற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த தேவனை அப்பா இந்த நேரத்தில் பரிசுத்த தேவன், நம்மளை பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிற தேவன், நம்மிடத்திலும் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிற தேவன், அந்த பரிசுத்தமுள்ள தேவனை ஸ்தோத்தரிக்க இந்த நேரத்தில் முழு இருதயத்தோடு நம்மை அர்ப்பணிப்போமா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், கரங்களை உயர்த்தி உமக்கு ஆராதனை, ஆராதனை
கர்த்தர் கண்ணின் மணியைப் போல நம்மை காத்து நடத்தி வந்தாரே, அந்த தேவனுக்கு நாம் இந்த நேரத்துல முழு இருதயத்தோட நன்றி செலுத்துவோமா? எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ துன்பங்கள்ல கர்த்தர் கூட இருந்து நடத்தினாரே அப்பா. மனிதர்கள் கைவிட்ட நேரத்திலும் கர்த்தர் துணையாளராய் இருந்தாரே. மனிதர்கள் வார்த்தைகளினால் காயப்படுத்தின நேரத்திலும் கர்த்தர் துணையாளராய் இருந்து நம்மை நடத்தினாரே. அவருக்கு நாம் முழு இருதயத்தோடு நன்றி செலுத்துவோமா? வாய்களை திறந்து கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த வருடத்துல துவக்கத்தில் இருந்தவர்கள் எத்தனையோ பேர் இந்த நேரத்தில் இல்லை, ஆனா கிருபையாய் நமக்கு ஜீவனை கொடுத்தாரே, அந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? நம்ம முழு இருதயத்தோடு அந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? நம்ம நடத்தி வந்த பாதைகளை எண்ணி எத்தனையோ கண்ணீர்கள், எத்தனையோ இரவுகள் தூக்கம் இல்லாமல் கர்த்தரை நோக்கி புலம்பின நாட்கள் உண்டு. கர்த்தரை நோக்கி நம்ம புலம்பி இருக்கலாம், ஆனாலும் அந்த நேரத்தில் என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லி கர்த்தர் நடத்தினாரே. அந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? அந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துவோமா? இந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி, அப்பா இந்த வருடம் முழுவதும் எங்களை சுக பத்திரமாய் நடத்தினீங்களே, என் குடும்பத்தை வேலி அடைத்து பாதுகாத்தீங்களே, உமக்கு நன்றி நன்றின்னு சொல்லி ஆண்டவரை துதிப்போமா? இந்த நேரத்தில் அவர் செய்த நன்மைகளை எண்ணி நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், 1000 நாவுகள் போதாது. அவர் நமக்கு செய்த நன்மைகள் 1000 நாவுகள் போதாது. அவரை போற்றி பாடுவதற்கு 1000 நாவுகள் போதாது. ஆனாலும் கிருபையா அந்த இடத்துக்கு நம்மளை அழைத்து வந்தாரே, அந்த தேவனை முழு இருதயத்தோடு நம்ம துதிப்போமா? கர்த்தரை பாடி துதிப்போமா? இந்த நேரத்துல கூட நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, அவர் நம்மேல் வைத்த அன்பு பெரியது, அவர் நம்மேல் வைத்த அன்பு பெரியது. அந்த அன்பினால் நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவரை துதியுங்கள், அவரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதிப்போமா? இந்த நேரத்தில் அவருடைய அன்புக்காக, அவருடைய அன்பை எண்ணி துதிப்போம். ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி இந்த நேரத்தில் நம்ம துதித்தோம். அடுத்தபடியாக கூட நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம், இன்னும் துதிக்க போகிறோம். இன்னும் நம்மளுக்குள்ள கவலைகள், பாடுகள், நம்ம இருதயம் முழுவதும் கவலைகளினால நிறைந்திருக்கிறது. அந்த கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போடும்படியாக இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். கர்த்தர் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். நம்ம ஒருமித்து அவரை நோக்கி துதிக்கும் போது ஒவ்வொருவருக்குள்ளாக நம் பிள்ளைகளை குறித்த கவலை, நம்முடைய படிப்பை குறித்த கவலை, நம்முடைய திருமண காரியங்களை குறித்த கவலை, எல்லா காரியத்திலையும் கவலைகள் நமக்குள்ள சூழ்ந்திருக்கிறது. அந்த கவலைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை நோக்கி, நமக்கு அற்புதம் செய்கிற தேவனை நோக்கி நம்ம துதிக்கிறோம். அவர் கிரகிக்க கூடாத அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன், கிரகிக்க முடியாது, நம்மளால் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற தேவன். அந்த தேவனை நம்ம துதிக்க போகிறோம். நம்ம துதித்து கொண்டே இருக்கிறோம், அந்த துதித்து கொண்டே இருக்கிறோம். அவர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். நம்முடைய மன பாரங்கள், நம்முடைய வேண்டுதல்கள், இருதயத்தின் வேண்டுதல்களை அறிந்திருக்கிற தேவன், இருதயம் காயப்பட்ட இருதயங்களை கட்டுகிற தேவன். நான் உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்ன தகப்பன் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். அவரை நம்ம ஒரு விசை துதிப்போமா? நம்ம ஒரு விசை துதிப்போமா? நம்முடைய கவலைகளை அவரிடத்தில் வைத்து விடுவோம். நம்முடைய கவலைகள், பாரங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவனிடத்துல நம்ம இந்த நேரத்தில் வைக்க போகிறோம். கர்த்தரை நோக்கி நம்ம துதிக்க போகிறோம்.
நம்மளுடைய இயலாத நேரங்கள்ல எத்தனை நோய்கள் வந்த போதும் அப்பா அந்த பலவீனம் என்னை விட்டு எப்பொழுது மாறுன்னு சொல்லி கண்ணீரோடு அந்த வருஷத்துல நம்ம எத்தனையோ நாட்கள் இருந்திருக்கலாம். நம்மளுக்கு உடன் பிறந்தவர்கள், நம்முடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு பாடுகளினால பிரச்சனைகளினால அவஸ்தைப்படும் போது நம்ம அவங்களுக்கு கூட இருந்து தகப்பன் நடத்தினார். ஒரு தாயை போல, ஒரு தந்தையை போல நம்மை தூக்கி சுமந்து நடத்துகிற தேவன் அவர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவன், நமக்காக ஏதாவது ஒன்றை செய்ய விரும்புகிற தேவன். அவரை இந்த நேரத்துல என்னோடு கூட இணைந்து இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகளை உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். பெருங்கோளும் கையும் இரு பரிவாரமா, உம்மாலன்றி இது யாரால் கூடும். பெருங்கோளும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்தை பட்சிகளை போஷிப்பீர் என்றால், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீர் என்றால், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் ஒன்று செய்வார். ஏதாவது ஒன்றை செய்கிற தேவன். நமக்கான சூழ்நிலைகள் தோல்வியை போல தெரியலாம், சூழ்நிலைகள் தோல்வியை போல தெரிந்தாலும் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்கிற தேவன், நம்மை மறக்காத தேவன், மாறாத நேசர். மனிதர்கள் கைவிடலாம், மனிதர்கள் கைவிட்டாலும் தேவன் கைவிடாத தேவன். அந்த தேவன் நம்மோடு கூட இருந்து ஏதாகிலும் செய்கிற தேவன். சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி நம்முடைய புலம்பல்களை ஆனந்த களிப்பாக மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நோக்கி துதிப்பாம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன்.
மறந்தது உண்டா? ஆண்டவர் நம்மை மறக்காத தேவன், மலைகளை பெயர்க்கத்தக்க கிருபைகள் உள்ள தேவன், நம்முடைய மலைகளையே பெயர்க்கிற தேவன். நம்முடைய தடைகள் அவருக்கு எம்மாத்திரம், நம்முடைய தடைகள் அவருக்கு எம்மாத்திரம். இந்த வருஷத்துல நிறைவேறாத நன்மைகளை நினைத்து நம்ம கலக்கத்தோடு இருக்கலாம். ஆனாலும் கூட சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கிரகிக்க முடியாத காரியத்தை வருகின்ற ஆண்டுல அப்பா அந்த தடைகளை கர்த்தர் உடைத்து போடுவார். தடைகளை உடைத்தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவனை நம்ம துதிக்கிறோம். அந்த தடைகளை உடைப்பார் என்றால் நம் நோய்கள் அவருக்கு எம்மாத்திரம். எப்பேற்பட்ட நோய்களாய் இருந்தாலும் கர்த்தர் சுகமாக்க வல்லமை உள்ள தேவன். அந்த தேவன் இந்த இடத்துல இறங்கி இருக்கிறார். கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற தேவன் அவர். நம்முடைய நோய்கள் அவருக்கு எம்மாத்திரம். அவரை நோக்கி மறுபடியும் ஒரு விசை சொல்லுமா? மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியாத கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆமென். கர்த்தர் இந்த நேரத்திலும் துதிப்பதற்கு ஸ்தோத்தரிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபையை எண்ணி நாம் அவளுக்கு முழு இருதயத்தோட நம்ம அந்த நேரத்தில் நன்றி செலுத்துவோம். நன்றி 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 ஆண்டவரே. அப்போ அந்த நேரத்தை கூட சிறிது நேரம் உம்மை நோக்கி துதிக்க ஸ்தோத்தரிக்க தகப்பனே நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்ததை நாங்கள் மறக்க கூடுமோ தகப்பனே? இந்த வாழ்க்கை நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்தது தகப்பனே. நீர் செய்ததை நாங்கள் மறக்க முடியுமோ தகப்பனே? அப்பா நீர் எங்களுக்கு செய்த பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. ஆமென். தேவன் செய்த தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அந்த வருஷம் முழுவதும் கர்த்தரை நம்ம நடத்தி இருக்கிறார். இந்த 10வது நாள் மட்டும் நம்மளை கர்த்தர் நடத்தின கிருபைக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி நன்றி தகப்பனே. அப்பா இந்த நேரத்திலையும் எங்கள் துதி ஸ்தோத்திர பலிகளை உடைய சமூகத்தில் ஏறெடுக்க தகப்பனே நீர் கொடுத்த கிருபைக்காய் இரக்கத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வருகின்ற நேரத்தில் என் கர்த்தர் உடைய பிரசன்னத்தையும் உடைய மகிமையும் உடைய செய்தியை நாங்கள் கேட்கும் போது எங்கள் செவிகள் திறக்கப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்குள்ள கர்த்தர் கொடுத்து நடத்தும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். உங்க கிருபை கூட இருந்து நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்படியே உட்காருவோம். ஹல்லேலூயா.
ப்ரேயர் முடிஞ்சோடனே ஒரு சவுண்டா ஹல்லேலூயா. ஓகே, இப்பொழுது நம்ம தம்பி டேனி அவர்களுக்கு இன்றைக்கி 19வது பிறந்த நாள். வாங்கம்மா முன்ன வாங்க. இப்போ தம்பிக்கு நம்ம எல்லோரும் பர்த்டே விஷஸ் பாடி இதனை தொடர்ந்து அந்த பர்த்டே பேபிக்காக பிஷப் ஐயா அவங்க சென்னையில் ஒரு பெரிய சர்ச் வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்க இங்கே வந்தது ஒரு பெரிய விஷயம். அது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அவங்க அமெரிக்காவில் இருந்தாலும் இந்த கூட்டத்துக்கு வருவாங்க. ஆமேன். திடீர்னு பாஸ்டர் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணும்போது திடீர்னு சொல்லுவாங்க, நான் லண்டனில் செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த அவங்க பேஜில் போய் பார்த்தோம்னா பார்ப்போம், ஃபுல்லாக அமெரிக்காக்காரங்க இருப்பாங்க. அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. பாம்பேக்கு போவாங்க. இப்படி அவங்க ஃபுல்லாமே என்ன செய்வாங்கன்னா மினிஸ்ட்ரி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு எங்கள் அத்தை ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓடை மரிச்சான் மற்றும் கருத்தப்புலியூர் பகுதியில். ஸோ அவங்க இங்கே ப்ரேயர் பண்ணுறதுக்காண்டி வரும்போது சொன்னாங்க, அவங்க வாரேன்னு சொன்னோன்னே எனக்கு சந்தோஷம். ஓகே, அப்போ இன்றைக்கி இங்கே நடக்குற மீட்டிங் இன்டர்நேஷ்னல் மீட்டிங். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் மீட்டிங்லாம் இப்போ அமெரிக்காவில் இருக்கும்னு நினச்சிக்கோங்க. அமெரிக்காவில் என்ன வித நல்ல குழுன்னு இருக்குமா? இப்போ அதே மாதிரி மாமா அழகாக சுரேஷ் சார் அவர்கள் இவ்வளோ அழகாக மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நானும் எவ்வளவோ மீட்டிங் பார்த்துருக்கேன். இப்படி ஏசியில் கொடுத்து வச்சவங்க நம்ம தான். பக்கத்தில் வச்சவங்க கொடுத்து வச்சவங்க, நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுங்கள். அவங்க இன்றைக்கி வந்திருப்பதில் ரொம்ப சந்தோஷம். இப்போ ஹாப்பி பர்த்டே பாடிட்டு பிஷப் சேவியர் அவர்கள் தம்பிக்காக ஜெபித்து முடிப்பார்கள். சரி. Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you Daniel, happy birthday to you, may God bless you dear, may God bless you dear, may God bless you dear Daniel, may God bless you dear, happy long life to you, happy long life to you, happy long life to you Daniel, happy long life to you. எல்லாம் சொல்லிடலாமா? happy birthday, God bless you. ஓகே, இப்பொழுது பிஷப் சேவியர் அவர்கள் ஜெபிப்பார்கள். நீங்கள் எல்லோரும் கூட அருமையான தம்பிக்கு நேராக அவங்களுடைய கரங்களை நீட்டி நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து, நமக்கும் சில பிள்ளைங்க இருப்பாங்க, வாலிய பிள்ளைங்களாம் இருப்பாங்க. வாலிய பிள்ளைகளை வச்சுருக்க பெற்றோருக்கு ரொம்ப இந்த காலத்தில் பயம். ஆனால் டேனியை பார்த்தா கொஞ்சம் நல்ல பிள்ளை மாதிரி தெரியுது, பால்வடிகிற முகமாக. ஸ்தோத்திரம். பைபிளில் நம்ம வாசிக்கிறோம், டேனியலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. 6வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கிற போது தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது என்ற வார்த்தையின்படி தானியேலுக்கு ஸ்தோத்திரம். இந்த டீன் முடிச்சுட்டு 19 முடிச்சுட்டு அது 20ல் என்ட்ரி ஆகிறார் பார்த்தீங்களா. அந்த மெச்சூரிட்டி இயரில் அவர் காலெடுத்து வைக்கிற போது அவருக்கு நல்ல ஞானத்தை பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். கல்விமான்களின் இதயத்தை கர்த்தர் கொடுத்தார், அப்படியே நிபுணர்களை கர்த்தர் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இவர் படிக்கிற துறையில் இந்த மகனை ஒரு நிபுணராய் கர்த்தர் மாற்றும்படியாக, அதே போல் நல்ல கல்விமான் நாவை கர்த்தர் கட்டளையிட்டு தரும்படியாக. நான் ஒன்று பர்த்டேன்னு சொன்னோன்னு எனக்கு ஒரு சின்ன காரியம் ஞாபகம் வந்துச்சு. என்னென்னா, யோவான் ஸ்தோத்திரம் அவன் பிறப்பின் நிமித்தமாய் அநேகர் சந்தோஷப்பட்டார். இந்த மகன் நிமித்தமாய் அநேகர் சந்தோஷப்படும்படிக்கு கர்த்தருக்கு உதவி செய்யும்படியாக எல்லாரும் கரங்களை நீட்டி நாம் செபிக்கலாமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திர, அருமையான மகன் ஆண்டவரே பயோமெடிக்கல் செகண்ட் இயர் படித்து கொண்டிருக்கிறதை நீர் அறிவீர் ஆண்டவரே. இந்த 19வது பிறந்த நாளில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஆண்டவரே ஊழியக்காரர்களாக, உறவினர்களாக, நண்பர்களாக ஒருமனப்பட்டு இந்த மகனை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவன் பிறப்பின் நிமித்தமாய் அநேகர் சந்தோஷப்பட்டார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த மகன் நிமித்தமாய் இப்பொழுது அல்ல ஆண்டவரே, இந்த மகன் ஜீவனோடு இருக்கிற நாளெல்லாம் அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய், குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆண்டவரே ஸ்தோத்திரம் மகிழ்ச்சியும் ஆண்டவரே ஒரு ஆண்டவரை கௌரவத்தையும் உண்டாக்கத்தக்க மகனாக காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அவன் ஆண்டவரை அநேகரை கர்த்தரண்டையில் திருப்புவான் என்ற வார்த்தையின்படி இந்த மகன் நிமித்தமாய் அநேகர் உம்முடைய
அன்பை அறிந்து கொள்ளட்டும், அவன் பெரியவனாய் இருப்பான் என்று நாங்கள் வாசிக்கிறது போல இந்த மகனும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் படிக்கிற துறையிலும் வருகிற நாட்களில் ஆண்டவரை செய்கிற வேலை இடங்களிலும் ஒரு பெரிய மகனாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எலியாவின் ஆவி அவனுக்குள் இருந்ததை போல இந்த மகனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் தங்கி இருந்து நேர்த்தியாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பெற்றோரோடும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அநேக கர்த்தாவே ஆண்டுகளை ஆண்டவரே அநேக பிறந்த நாட்களை மனமகிழ்ச்சியாய் கொண்டாடி சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று தேசத்துக்கும் தேசங்களுக்கும் உம்முடைய மகன் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி இந்த பிறந்த நாளில் நாங்கள் எல்லோரும் மனதார இந்த மகனை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எல்லாமே சொல்லுங்களேன். ஆண்டவரே இந்த மகன் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் வந்து தங்கி இருப்பதாக. இன்றைக்கு சொல்லப்படுகிற இந்த வேத வசனங்களின்படி இந்த மகனை கத்த தொட்டு ஆசீர்வதித்து சகல ஞானத்தையும் சகல கிருபையும் சகல அறிவையும் எல்லா மெமரி பவரை நல்ல கான்சன்ட்ரேஷனை நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜை இந்த மகனுக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா எல்லாரும் கரங்களை தட்டி இந்த மகனுக்கு நம்முடைய வாழ்த்து சொல்லாமா? ஆண்டவரே நீர் அப்படியே இந்த மகனை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே பெற்றோருக்கு இந்த மகன் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா துதியும் கனத்தையும் மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். God bless you. Happy birthday. ஆமென். ஓகே, எனக்கு இவ்வளோ நேரம் பயம் இல்லை, இப்போ மைக்கில் ஏறும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன் தெரியுமா? எனக்கு எடுத்த சாருங்க உட்காந்துருக்காங்க. இவனா இப்படி பேசலாம், ஒருவேளை திருந்திருப்பானோ அப்படின்னு நினைக்கிறாங்க. தேங்க்யூ சார். ஓகே, இப்பொழுது சிறப்பு பாடலாக ஆட்லின் அண்ட் ஆஸ்லின் அவர்கள் வந்து சிறப்பு பாடல் பாடுவார்கள். செய்யும் தேவன் உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருகச் செய்யும் தேவன் நேராகும் வாய்ப்பில்லாவும் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. ஓ சீர்படுத்துவார் பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார்
அழகாக பண்ணாங்க. கொஞ்சம் கண்ணை மூடினோம்னா ஏதோ நம்ம வெளியில் தான் நம்ம போய் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியும். ஒரு பெரிய பெரிய இடத்துல போனால் தான் அவ்வளோ அழகாலாம் பாடுறாங்க. பட் நம்ம பிள்ளைகளே அவ்வளோ அழகாக பண்ணாங்க. ஆட்லின் ஆஸ்லின் மறுபடியும் ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா? இன்னும் அவங்க நிறைய மேடைக்கு போய் கர்த்தரை உயர்த்துவதற்கு நம்ம அவங்களை வாழ்த்துவோம். இப்பொழுது செய்திக்கு முன்பதாக டேனியல் அவர்கள் வேத பாடம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 7 வரை. ஏசாயா 9 வசனம் 1 முதல். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளில் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம முக்கியமான வேலை செய்தி வேலை. இந்த மீட்டிங்கை மிக சிறப்பாக நம்ம சுரேஷ் சாலமன் சார் ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இயேசு ஊழியங்கள் மிக சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க நல்லூர் காலேஜில் வைஸ் பிரின்சிபலாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு பார்க்கும்போது யூத் மீட்டிங்கில் பார்த்தேன். அதுக்கப்புறம் நிறையா இந்த யூடியூப்லேயும் அவங்க செய்திகள் ஒரு டிவி சேனலில் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு இருக்கும்போது நானாகவே ஒரு நாள் போய் மாமா தோத்துறோம் பண்ணினேன். யாருன்னே தெரியாமல் அவங்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நல்லா பேசுவாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்க நம்பரை வாங்கினேன், அவங்க என் நம்பரை வாங்கினாங்க. அதுக்கப்புறம் கேட்டு நீங்கள் ஜான்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நாங்கள் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ அவங்க கூப்பிட்ருந்தாங்க எங்களுக்கு. நீங்கள் நேற்று ஃபோன் பண்ணாங்க, கிங்ஸ்லி நீயும் அபிஷாவும் நீங்கள் வரலாமா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக வரோம் சார் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷமாக இன்வைட் பண்ணாங்க. நான் உடனே எங்கள் அத்தைக்கு ஃபோன் பண்ணேன், அத்தை இந்த மாதிரி நடக்குது சார் உங்களை சொன்னாங்க, வாரேன்னு சொன்னோடனே அவங்களும் ஃபேமிலியாக வந்தாங்க. ஸோ இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சாருக்கு தேங்க்யூ. இப்பொழுது நம்ம செய்தி வேலைக்கு நம்ம கடந்து செல்லலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளையை நமக்கு மிகச் சிறப்பாக பாடல் வேலையும் ஆராதனை வேலையை நடத்தி கொடுத்த அன்பு பிள்ளைகள் ஜார்ஜ் கிங்ஸ்லிக்கும் அபிஷா கிங்ஸ்லிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் ஆரம்ப ஜெபம் செய்து நம்மை ஆசீர்வாதத்தில் வழிநடத்திய அன்பு சகோதரி பியூலா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி டேனியை ஆசீர்வதித்து அவனுடைய பிறந்த நாளுக்காக விசேஷமாக ஜெபம் ஏறெடுத்த பிஷப் ஐயா சேவியர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்பத்திலே சிறப்பு பாடல் பாடி நம்மை பரிசுத்தத்திற்கு நேராக வழிநடத்திய அன்பு பிள்ளைகள் சார்ல்ஸ் கிருபா இவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சிறப்பு பாடல் பாடி அன்பு பிள்ளைகள் ஆட்லின் ஆஷ்லின் இவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கிற இந்த சிறு கூட்டமாக இருந்தாலும் அன்போடு எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது தெய்வீக ஆசீர்வாத கூட்டம் அசரியனுடைய வீட்டிலே தொடங்கப்பட்டது. அதன் பின்பு ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய வீட்டிலே நடைபெற்றது. இதற்கு முந்தின மாதம் ஒரு தடவை நம்ம இங்கு நடத்தியிருக்கிறோம். இந்த வருடம் 2025 வருடத்தின் கடைசி தெய்வீக ஆசீர்வாத கூட்டத்தை நாம் இங்கே
ஜெபராஜ் பாஸ்டர் அவர்களுடைய ஸ்டுடியோவில் நடத்த தேவன் வாய்ப்பை கொடுத்தார். இந்த ஸ்டுடியோவை எங்களுக்கு திறந்து கொடுத்தது மாத்திரமல்ல, அன்பு பிள்ளைகளை சிறப்பு பாடல் பாட அனுமதி கொடுத்த அன்பு ஜெபராஜ் பாஸ்டர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை உள்ளத்தின் ஆழத்திலும் தெரிவித்துக் கொள்கிறேன். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெறுவார் என்ற வாக்கின்படி பாஸ்டருடைய ஊழியங்களையும் சபையும் ஆண்டவர் இன்னும் பெருகச் செய்வார். அதற்கு நாம் அனைவரும் ஜெபித்துக் கொள்வோம். இன்றைக்கு கிறிஸ்மஸ் சம்பந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த நாட்களிலே கிறிஸ்மஸ் நாட்களிலே நாம் தியானிக்கக்கூடிய அவருடைய நாமங்கள் 7 குறித்து நாம் மிக துரிதமாக எடுக்க இருக்கிறோம். உங்களுக்கு இரவு உணவு ஆயத்தமாக இருக்கிறது. ஆகவே நாம் எவ்வளவு சீக்கிரமாய் இதை தியானித்து ஜெபத்திற்குள்ளாய் கடந்து செல்ல இருக்கிறோம். முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். கிறிஸ்மஸ் செய்தி, நமக்கென்று ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விலக்கி, பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து, நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பது மாத்திரமல்ல, புது சிருஷ்டியை மாற்ற வல்லமை படைத்த ஒரு இரட்சகர் நமக்கு பிறந்திருக்கிறார். உலகம் முழுவதும் மனிதனுக்குள் உள்ள ஒரு ஏக்கம் என்ன தெரியுமா? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா? என்னுடைய பாவங்களிலிருந்து விடுதலை கொடுக்கும் ஒரு தெய்வம் உண்டா, ஒரு சக்தி உண்டா என்று மனிதன் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவம் அவனுக்குள் குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. அந்த குற்ற உணர்வினால் அவனால் உறங்க முடியவில்லை, உண்ண முடியவில்லை, குடிக்க முடியவில்லை, அவன் இளைப்பாற முடியவில்லை. அந்த குற்ற உணர்வு தாங்காமல், ஐயோ என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் நலமாயிருக்குமே, என்னுடைய பாவங்களிலிருந்து விடுதலை கிடைத்தால் நலமாயிருக்குமே, என்னை புது மனிதனாய் மாற்ற ஒரு தெய்வம் இருந்தால் நலமாயிருக்குமே என்று ஏங்கி தவிக்கிறான். இரட்சகர் இயேசு அதற்காக தான் இந்த உலகத்திலே பிறந்தார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லிவிட்டு பவுல் சொல்கிறார், அவைகளில் பிரதான பாவி நான் ஐயா. பல வருடங்களுக்கு முன்பதாக சுகமளிக்கும் ஊழியத்திலே தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ ஊழியரிடம் ஒரு வயதான முதிர்ந்த ஐயா, 2 கண் பார்வை தெரியாத ஒரு ஐயா ஜெபிக்கும்படி வந்தார்கள். அந்த தேவ ஊழியர் நினைத்தாராம், நமக்கு சுகமளிக்கும் ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பதால் ஐயா என்னுடைய கண்களுக்கு பார்வை வர வேண்டும் என்று கேட்பதற்காக இந்த ஐயா வந்திருக்கிறார் என்று. அவர் கேட்டாராம், ஐயா உங்க கண்களுக்கு பார்வை கிடைக்கும்படி நான் ஜெபிக்க இருக்கிறேன் சொன்ன. வேண்டாம் ஐயா வேண்டாம், என் கண்களுக்கு பார்வை கிடைக்கும்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டாம். ஆனால் இத்தனை வயது வரை இந்த 2 கண்களின் மூலம் நான் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னாராம். இந்த உலகம் இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை தான் தேடுது. பாவங்களில் இருந்து மன்னிக்க வேண்டும், புதிய மனிதனாய் மாற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து அதை தான் செய்கிறார். பாவங்களை மன்னிக்கிறார், புது மனிதனாய் புது சிறு மனுஷியாய் நம்மை மாற்றுகிறார். என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய பள்ளி பருவத்தில் எனக்கும் ஆண்டவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சிறுவர் ஊழியர்கள் ஆண்டவரை பற்றி சொல்ல வருவார்கள். அவர்களை கேலி செய்து பகடி செய்து அவர்களை போதுமடா சாமி என்ற இடத்தை விட்டு ஓடும்படி செய்து விடுவேன். நாங்கள் சில நண்பர்கள் சேர்ந்து அதற்காக இப்பொழுது வருந்துகிறேன், ஏன் எப்படி நடந்து கொண்டோம் என்று சொல்லி. ஆனால் கல்லூரி நாட்களிலே வியாதி நேரத்தில் தேவன் என்னை சந்தித்தார். இயேசுவே, இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தீர் என்றால் என்னுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவரிடத்தில் நான் பொருத்தனையோடு ஜெபித்தேன். இயேசு என் பாவங்களை மன்னித்தார். அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் சொல்கிறானே, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, பாவத்தை மன்னித்தது மாத்திரமல்ல நோயையும் குணமாக்கினார். நான் பல நாட்கள் படுக்கையில் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். வியாதியின் அகோரம் அப்படிப்பட்டதாக இருந்தது. ஆனால் அன்றே பரிபூர்ண சுகம் பெற்று ஆஸ்பத்திரியை விட்டு வெளியேற ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவர் புதிய மனிதனாய் என்னை மாற்றினார், புது சிருஷ்டியை மாற்றி. இந்த அனுபவம் அனைவருக்கும் வேண்டும். 2025 ஆண்டின் இறுதி நாட்களிலே வந்திருக்கிறோம். புதிய ஆண்டுக்குள் புதிய சிருஷ்டியாய், தேவனால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாய், தேவனால் பாவ பழக்கங்களிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய், தேவனால் புதிய மனிதனாய் புதிய மனுஷியை மாற்றப்பட்டவர்களாய் நாம் செல்லுவோம். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்கள் ரட்சிப்பார். இரண்டாவதாக மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி
ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர் விடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இந்த உலகத்திலே நாம் நேசிக்கிறவர்களும் சரி, நம்மை நேசிக்கிறவர்களும் சரி, என்றென்று நம்மோடு தங்கியிருக்க போவதில்லை. இந்த உலகத்தின் கடினமான ஒரு காரியம் அதுதான். ஒருவேளை மோட்ச ராஜ்யத்திலே என்றென்று நாம் எல்லாரும் கூடியிருப்போம். ஆனால் இந்த உலகத்திலே ஒரு நாளிலே நம்மை நேசிக்கிறவர்களையும் நாம் பிரிய வேண்டியிருக்க வேண்டும். நம்மை நேசிக்கிறவர்களும் நம்மை பிரியும் நாட்கள் வரும். ஆனால் தேவன் என்றென்று நம்மோடு இருப்பார், இந்த உலகத்திலும் இருப்பார். நம் கண்ணை மூடும்பொழுது மோட்சத்திலும் நம்மோடு என்றென்றும் அவர் இருப்பார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஒரு பக்தன் இதை நினைத்துதான் விதமாய் பாடுகிறான். தந்தை தாய் தமையரெல்லாம் என்னை கைவிடுவார்கள், சாகும் நாளில் தாங்குவார், நீரல்லால் யாரும் இல்லை, சாகும் நாளில் தாங்குவார், நீரல்லால் யாரும் இல்லை, பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தான் ஏற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரவாகத்தான் ஏற்றிடும் இயேசுநாதா, கெட்ட குமாரனிகோ துஷ்டனாய் அலைந்தேனையா, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனையா, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனையா. பாவியை மன்னிக்கிறார், புதிய மனிதனாய் மாற்றுகிறார், என்றென்றும் அவனோடு இருக்கிறார். அதன் பின்பு எபிரேயர் 13:5, யோசுவா 1:5 படி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். மத்தேயு 28:20 இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், புதிய வருடத்திலும் பழைய வருடத்தின் இறுதி நாட்களிலும் அவர் நம்மோடு இருப்பார், அவர் நம்மோடு இருப்பார். அதனால தான் அவர் சொல்றாரு ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். அவர் இரட்சகர், அவர் இம்மானுவேலர். இன்னும் 5 நாமங்கள் அவரை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமை மகன் வாசிப்பதை நாம் கேட்டோம். ஏசாயா 9:6 அந்த 5 நாமங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இயேசு கிறிஸ்து பிறந்தது நம் ஒவ்வொருவருக்காகவும். ஜாதி, மத, மொழி, இன, தேசிய, கண்டங்கள் வேறுபாடின்றி நம் அனைவருக்காகவும் தான் இயேசு பாலகன் என்று பெத்லகேமிலே பிறந்தார். அவர் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். நியாயாதிபதிகள் 13:18 அவருடைய நாமம் அதிசயம் என்று வேதம் சொல்கிறது. அவர் அதிசயமானவர் மாத்திரமல்ல, தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர். யோபு 5:9, யோபு 9:10 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்கிறது. எரேமியா 32:27 இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, மீகா 7:15 உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று நம்மை உற்சாகப்படுத்துகிறார். சங்கீதம் 77:14 சொல்கிறது, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணினீர்.
பல வருடங்களுக்கு முன்பதாக செங்கோட்டை சிஎஸ்ஐ திருச்சபையில் செய்தி அளித்துவிட்டு அப்பொழுது பாளையங்கோட்டை சாந்தி நகரிலே புதிதாக திருமணமானவர்களாக என்னுடைய மாமா வீட்டிலே நானும் என்னுடைய மனைவியும் வாடகைக்கு இருந்தோம். டேனி அப்பொழுது பிறக்கவில்லை. நான் வீட்டிற்கு செல்வதற்கு ஆயத்தமாய் இருந்து கொண்ட போது குருவானவர் ஐயா என்னிடத்தில் வந்தார்கள். நீங்க பாளையங்கோட்டையில் சாந்தி நேரில் உங்க வீட்டுக்கு தானே போறீங்க தம்பின்னு கேட்டாங்க. ஆமா ஐயான்னு சொன்னேன். நீங்க அங்க போறதுக்கு முன்னால ஜங்ஷன்ல இறங்கி சாந்தி நேருக்கு டவுன் பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு முன்னால ஷீஃபாஸ் ஆஸ்பத்திரிக்கு போய் அங்க நம்முடைய சபையை சார்ந்த ஒரு அங்கிள், ஜெயபால் அங்கிள், அவங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருந்தாங்க. அவங்களுடைய மனைவி ஆக்சிடென்ட் ஆகி தலையில பலத்த அடியோட ஐசியூல அவங்க அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு போயிருங்க. நாங்கள் இறங்கி ஜங்ஷன்ல இறங்கினேன். ஷீஃபாஸ் கிளினிக் போனேன். அங்கே நர்ஸ்டெல்லாம் அனுமதி கேட்டேன். என்ன அனுமதி கேட்டேன்னா, சத்தம் வராமல் அமைதியாக ஜெபம் பண்ணுவேன், எனக்கு ஒரு பெர்மிஷன் தாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு, சத்தம் வராது அமைதியாக ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னேன். நான் ஐசிக்கு போகும்போது அவங்க மகா அழுதுகிட்டே ஓடி வந்தாங்க. வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தாங்க. பிரதர், எங்கள் அம்மா பிழைச்சிக்கிடுவாங்களா? அவங்க அங்கிள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஜெயபால் அங்கிள் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னா, இந்த அங்கிள் மோப்பேடை வச்சு ஆன்டியை பின்னால வச்சு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அந்த நேரம் தான் ஆக்சிடென்ட் ஆயிட்டு. அங்கிள் தப்பிச்சுக்கிட்டாங்க. அங்கிளுக்கு ஒரு அடி கூட படல. ஆன்டிக்கு மண்டையில பலத்த காயங்கள். அங்கிளுக்கு ஒரு குற்ற உணர்வு. ஐயோ, நம்ம வண்டியில மனைவியை கொண்டு போகும்போது தானே இந்த ஆக்சிடென்ட் ஆயிட்டு, இவளுக்கு எதுவும் ஆயிட்டுனா நம்ம தான் காரணம்னு சொல்லி அங்கிள் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அழுதுகிட்டு இருக்கிறாங்க. மிகுந்த வேதனையோடு ஐசியூக்குள்ள நுழைந்து அத்தனை நேர்ஸையும் அனுமதி வாங்கி சத்தம் வராம மெதுவாக ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே இந்த அதிசயமான ஆண்டவர் வல்லமையோடு இறங்கி ஆன்டியுடைய தலையிலே தன் கரங்களை வைக்கும் காட்சியை தரிசனத்திலே பிரத்யேகமாக கண்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் தொட்டார். இந்த உடைந்த பகுதிகள் அப்படியே மூடியதை கண்டேன். வெளியே வந்தேன். வெளியே வந்துட்டு அவங்க அம்மா வந்து அவங்க அவங்க மகள் கண்ணீரோடு வந்து என்கிட்ட கேட்டாங்க, பிரதர், எங்க அம்மா பிழைச்சிக்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி அங்கிளும் அழுதுகிட்டே கேட்டாங்க, தம்பி ஜெபத்தில் ஏதாவது தெரிஞ்சுதா? ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் ஐசியூவில். வல்லமையோடு ஆண்டவர் இறங்கி தன்னுடைய அருள் கரத்தை, தன்னுடைய வல்லமுள்ள கரத்தை, தன்னுடைய காயப்பட்ட கரத்தை, நமக்காக அடிக்கப்பட்ட அப்படியே ஆணிகள் கடாப்பட்ட கரத்தை ஆன்டிபிடி வைத்து அந்த உடைந்த தலை எலும்புகள் பகுதியில் மூடுவதை கண்டேன் சொன்னேன். கர்த்தர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எபிரேயர் 10:23 வேதம் சொல்லுகிறது. தீத்து 1:3 சொல்கிறது, அவர் பொய்யுரையாத தேவன். எண்ணாகமம் 23:19 சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, ஒரு வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. 1 சாமுவேல் 15:29 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனமாற ஒரு மனிதனும் அல்ல. ஆண்டவர் சுகமாக்கினார். ஒரே வாரத்தில் பரிபூர்ண சுகம் பெற்று ஆஸ்பத்திரியை விட்டு நல்ல ஆரோக்கியத்தோடு ஒரு வெளியேற ஆண்டு கிருபைச்சார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு என் வீட்டில் போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். நல்ல ஹெல்த்தியாக அவங்க பல ஆண்டுகள். அதுக்கு பிறகு அவங்களோட டச் இல்லை. ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதத்தை அன்று செய்தார். அவர் அதிசயமானவர். அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவர். சரீரத்திலே மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு தேவைகள், நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு பிரச்சனைகள், போராட்டங்கள், இதன் மத்தியிலும் ஒரு அதிசயங்களை செய்கிறார். நான் ஏற்கனவே சொன்னபடி என்னுடைய பள்ளி நாட்களிலே எனக்கும் ஆண்டவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கல்லூரி நாட்களில் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் என்னை ரட்சித்தது மாத்திரமல்ல, பரிசுத்தாவினாலே அபிஷேகம் பண்ணினார். ஒரு நாளிலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பின்பு ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே என்னுடைய பள்ளி காலத்து என்னுடைய ஜூனியர் நண்பர்கள் இருவரை சந்தித்தேன். ஒரு தம்பி பேர் சார்ல்ஸ், ஒரு தம்பி பேர் ஜெல் சிங். இந்த ஜெல் சிங்ன்ற தம்பி அந்த காலத்தில் மெடிக்கலுக்கு நீட் கிடையாது, 12th எடுக்கிற மார்க்கை வச்சு தான் போகணும். இந்த 12th எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது, பாதி எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மன அழுத்தம்.
எல்லாரும் நீ நல்லா படிக்கிறப்பா, நீ டாக்டர் ஆயிடணும், நீ டாக்டர் ஆயிடணும் சொல்லி 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 ஐயோ நம்ம ஆகாமல் போயிட்டோம் என்ன ஆயிடுவோன்னு சொல்லி இந்த தம்பி என்ன பண்ணான்னு தெரியுமா? இந்த வருஷம் நான் 12th எழுத போக மாட்டேன், அடுத்த வருஷம் தான் நான் எழுத போவேன். பாதியில் அந்த எக்ஸாமை விட்டுட்டு ஓடி வந்துட்டான். அந்த வருஷம் எக்ஸாம் எழுதவே போகல, அடுத்த வருஷம் உட்காந்து 12th எழுதிக்கிட்டு இருக்கான், பரீட்சை எழுதிட்டு இருக்கான். அந்த சூழ்நிலையாவே இருக்கான். இந்த சார்ல்ஸ்ன்ற தம்பி சிபிஎம் சர்ச்சை சேர்ந்த தம்பி முழு நேர ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்துருக்கிறான். இந்த 2 தம்பிமாரோட சேர்ந்து ஜெபிக்கணும்னு எனக்கு ஒரு ஆவியில் ஒரு உந்துதல் ஏற்பட்டுச்சு. அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு நாங்கள் 3 பேரும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். இந்த சார்ல்ஸ் டிபிஎம்க்கு பாஸ்டராக தன்னை ஒப்பு கொடுத்தவன், பரிசுத்தாவின் அபிஷேகம் நவ நாவுகளை நம்புகிற ஒரு நல்ல தம்பி. ஜெல்சிங்க்கு அந்த அனுபவம் கிடையாது. 3 பேரும் நாங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணும்போது பரிசுத்தாவின் வல்லமையா என் மீது இறங்கினார். அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனங்கள் உரைக்க முடிய ஒரு கிருபை கிடைத்தது. அப்போ அந்த ஜெல்சிங் தம்பி முதலாவது சார்ல்ஸ் சொன்னேன், என்னுடைய ஊழியக்காரியத்தை குறித்து அநேக வெளிப்பாடுகளை ஆண்டு கொடுத்தார். பின் நாட்களில் சிபிஎம் சர்ச்சில் ஒரு முழு நேர ஊழியராக, ஒரு பிரதராக எவ்வளவு வல்லமையாக தேவனால் பயன்படுத்தப்பட போகிறான் என்பதை குறித்த வெளிப்பாடுகளை கொடுத்தார். அடுத்து ஒரு அதிசயமான கருத்தை செஞ்சார். ஜெல்சிங்கிட்ட சொன்னார், ஆண்டவர் சொன்னார், மகனே போன முறை உனக்கு மெடிக்கல் கிடைக்காது, நீ டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வந்துட்ட. இந்த தடவை பல்வேறு சந்தேகங்களோடு பரிட்சை எழுதிட்டு இருக்கிற. இந்த தடவை சங்கீதம் 20:4 அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. உனக்கு இந்த தடவை மெடிக்கல் கிடைக்குமா, நீ ஒரு தலை சிறந்த டாக்டர் ஆவன்னு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்தா. அவன் ரொம்ப சந்தோஷத்தோடு போனா, சந்தேகத்தோடு தேர்வு எழுதினாலும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்து மெடிக்கல் கிடைச்சு இன்னைக்கு ஒரு தலை சிறந்த டாக்டராக பணியாற்றி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் அதிசயமானவர், நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர். முதலாவது நாமம் அதிசயமானவர். இரண்டாவது அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தா. நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் ஆலோசனை தேவையோ அவர் ஆலோசனை கர்த்தராய் இருந்து வழி நடத்துவார். வேதம் சொல்கிறது அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர், ஆச்சரியமான ஆலோசனைகளை கொடுப்பார். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொல்றார். இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அழகா ஆலோசனை கொடுப்பார். அவர் உலக பிரகாரமானபடி ஒரு தச்சு தொழில் செய்தவர். ஆனா மீன் பிடிக்கிறவளை பாருங்க, திடீர்னு சொல்லுவாரு, நீ வந்து ஆழத்திலே தள்ளி கொண்டு உன் படகை கொண்டு போன்னு சொல்லுவாரு. பயங்கர மீன்களாக போடும், ஏராள மீன்களாக போடும். இன்னொரு தடவை ஆலோசனை கொடுக்கிறாரு, வலையை வலப்புறமாய் வீசுன்னுவாரு. ஏராள ஆலோசனை. அதே ஆலோசனையை நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் கொடுக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார், ஆவல் உள்ளவராக இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது இந்த ஆலோசனை கர்த்தரிடம் இருந்து ஆலோசனைகளை பெற்று நம்ம எடுத்தோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக அமையும். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய கேரியருடைய ஆரம்பத்தில் கோயம்புத்தூர்ல ஜானகிமாள் விஎல்பி ஜானகிமாள் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 2 மாதம் அங்கே வேலை பார்த்துருக்கும் போது பாளையங்கோட்டை ஜான்ஸ் காலேஜில் வேலை இருக்குன்னு எங்கள் அப்பா ஃபோன் பண்ணாங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஏன்னா அந்த கல்லூரியில் உள்ள மாணவ செல்வங்கள் மிகவும் என்னை நேசித்தார்கள். அதுலேயும் 50% கேரள மாணவ இல்லை மலையாளம் மொழி பேசக்கூடிய மாணவ மாணவிகள் உயிரே வச்சுருந்தாங்க. அவ்வளோ நெருக்கமாட்ட பழகிட்டு இருந்தனால எனக்கு அவங்கள விட்டு வர இஷ்டம் இல்லை. அதே சமயத்தில் என்னுடைய பெற்றோர், வயதான பெற்றோர் இங்கே இருக்கிறாங்க, என்னுடைய இணைஜன உற்றார் உறவினர் இங்கே இருக்கிறாங்க. அதனால இங்கே வர ஒரு ஆசை. என்ன செய்யன்னு தெரியல, ஒரே கன்ஃபியூஷன். எங்கள் அப்பா ஒரு வெள்ளி நைட் ஃபோன் பண்ணாங்க. வெள்ளி இரவு முழுவதும் ஆண்டுடைய ஆலோசனைக்காய் காத்திருந்தேன். ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் நீ ஜான்ஸ் காலேஜுக்கு சென்று வேலையை ஒப்புக்கொள் என்ற ஆலோசனையை கொடுத்தார். இன்று வரை எனக்கு அந்த ஆலோசனை ஆசீர்வாதமாய் அமைந்திருக்கிறது. ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்குற பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அந்த ஆலோசனைப்படி நடக்க வேண்டும். ஆலோசனை எல்லாரும் கேட்டுருவாங்க, ஆனால் அவங்க இஷ்டப்படி நடந்துக்கிடுவாங்க. நிறைய நேரங்களில் ஆசீர்வாதம் கிடைக்காம போறதுக்கு அதான் காரணம். ஆலோசனையை பெற்றுவிட்டோம் என்றால் அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து தான் நடக்க வேண்டும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம் கொண்டு வரும். மூன்றாவதாக அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன். வல்லமை உள்ள தேவன் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரை பாருங்க, அவர் எப்படி வல்லமை உள்ளவரா? ஏசாயா 66:1 சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. மத்தேயு 28:18 வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றாரு. ஏசாயா சங்கீதம் 33:9 சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும்,
அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 147 3-4 வசனங்கள். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவளை எல்லாம் பெயரிட்டு அழைக்கிறவர் என்று சொல்கிறது. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நான் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லுகிறார். அவர் சமுத்திரத்தின் அலைகளை பார்த்து என்ன சொல்வாரா? இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று சொல்வார். அவ்வளவு வல்லமை படைத்தவர். தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அறிவு கெட்டாத செயல்களை, ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். என்னுடைய ஜெயராஜ் நம்பகத்திலே எனக்கு ஒரு மாணவி இருந்தால், வைதேகி என்று பெயர். மருதம்புத்தூர் பகுதியை சேர்ந்த பிள்ளை. ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செய்தார். குழந்தை பாக்கியம் ஆசீர்வாதத்தை காத்திருந்த அவளுக்கு ஆண் குழந்தை கொடுத்தார். அதனால அவள் அநேக ஜபக்குறிப்புகளே எனக்கு அனுப்பி கொண்டே இருப்பாள். மற்றொரு அவளுடைய தோழி சுபாமதி என்று புதுப்பட்டியை சேர்ந்த மகளுடைய சகோதரி காஞ்சனா என்ற பிள்ளைக்கு ஒரு ஜபக்குறிப்பை எனக்கு கொடுத்தாள். இந்த காஞ்சனா என்ற பிள்ளைக்கு பிப்ரவரி 2019 திருமணம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் வேணும் ஆசீர்வாதத்தை காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை. அவர்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையை சார்ந்தவர்கள் அல்ல, புதுப்பட்டியை சார்ந்த ஒரு அன்பு மகள். ஆண்டவரத்திலே ஜெபித்த பொழுது ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அதன் சாராம்சம் என்ன? இனி நீ அழுது கொன்றாய், அவர் உன் கூப்பிடுதலுக்கு உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். ஏசாயம் 30:19. அந்த வாசகத்தின்படியே இந்த டிசம்பர் 5ஆம் தேதி 2025 ஆண்டில் இந்த மாதம் டிசம்பர் 5ஆம் தேதி அந்த காஞ்சனா என்ற அன்பு மகளுக்கு 6 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் ஆசீர்வாதத்திற்காக காத்திருந்த அந்த மகளுக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தையை சென்னையில் ஆண்டவர் கொடுத்து அவளை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் பெரிய மகிமையான காரியங்களை செய்தவர். எங்களுடைய உறவினர்கள் இங்கே வந்திருக்கிறபடினாலே நான் மற்றொரு சாட்சியையும் தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து எப்படி ஒரு அற்புதத்தை எங்களுடைய குடும்பத்திலே செய்தார் என்பதை குறித்து நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய சின்ன மாமனார் ஜிசுபால சுந்தர் சிங் கருவந்தாவிலே ஒரு ஹெட்மாஸ்டராக பணியாற்றினவர்கள். அவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் அவருடைய சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அவருடைய மகனும் மகளும் குழந்தை பாக்கியம் ஆசீர்வாதத்திற்காக காத்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரு நாளிலே நம்ம எல்லாரும் குடும்பத்தினர் அனைவரும் அவர்களுக்காக ஜெபித்தோம். ஒரு நாளிலே நான் அவ்விதத்திலே சிங் மாமாவுடைய மகனுக்காக மகளுக்காக தனி ஜெபத்திலே ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் திட்டமும் தெளிவாய் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து நான் அதை அவர்களுக்கு கடிதமாக வாட்ஸ்அப்பில் எழுதினேன். இந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஏசாயா 29ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். இந்த வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு எழுதும்படி ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ஏவினார். நான் அவர்களுக்கு கடிதம் எழுதினேன். மாமா, நீங்க ஆண்டவருக்காக செய்த ஊழியங்களை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். 2 பேருக்கு மகனுக்கு மகளுக்கு மனம் இருக்கிறார் என்று கடிதம் எழுதி போட்டேன் வாட்ஸ்அப் மூலமாக. இது நடந்து 2 அல்லது 3 மாதங்கள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 பேரும் அடுத்தடுத்து, அவங்க மகளும் கன்சீவானா, மருமகளும் கன்சீவானா. இன்னைக்கு 2 பேருக்கும் அழகிய ஆண் குழந்தை இருக்கிறது. அடுத்து மருமகள் இன்னொரு குழந்தைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஷீ இஸ் பிரெக்னென்ட் அண்ட் இந்த டிசம்பரில் அல்ல எனக்கு தெரியல, டிசம்பர்லையா மாமா, டிசம்பரில் அவள் 2வது குழந்தைக்கு ரெடி ஆகிறா. தேவன் ஒரு நாளும் வாக்குத்தத்தை அது அழகாக போட்டிருக்கும். ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அதே போல எங்களுடைய குடும்பத்திலே வில்லியம் மாமா, நம்ம வெஸ்ட் திருநெல்வேலி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வேலை பார்க்குற வில்லியம் மாமா குடும்பத்திலையும் அந்த அவங்க மகளுக்கு சில ஆண்டுகளுக்கு அந்த குழந்தை பாக்கியம் ஆசிரியர் காத்திருக்கும் பொழுது எனக்கு ஒரே போராட்டம். நான் சிங் மாமாவுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, நம்ம சிங் மாமா கடிதம் எழுதணும், ஆண்டவர் ஆசீர்வச்சிட்டாரு. ஆனால் ஆண்டவரே சொல்லாமல் நம்ம எப்படி வில்லியம் மாமாவுக்கு கடிதம் எழுத, ஆண்டவர் சொல்லாமன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் அவங்களுக்கு மனம் இறங்கினார். ரைட் அகைன் ஒன் மோர் லெட்டர், இவர்களுக்கும் கடிதம் எழுதினாரு. நான் எழுதினேன் வில்லியம் வாங்க எழுதினேன். இன்னைக்கு அவர்களுக்கு அழகிய பெண் குழந்தை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வாதம், அவர் மகளுக்கு அழகிய பெண் குழந்தை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார்.
உங்களுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை ஒரு வேளை கொடுத்துருக்கலாம். ஐயோ இந்த வருஷம் கடைசி நெருங்கிட்டு ஒன்றும் நிறைவேறலையே நீங்க பதறிக்கிட்டு இருக்கலாம். ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டேங்கிறது, மனுஷன் போய் சொல்லுவான். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா கட்டாயம் நிறைவேற்றுவார். அவர் வல்லமை உள்ள தேவன். அடுத்தது அவர் நித்திய பிதா. அவருடைய பிதா எப்படிப்பட்ட பிதா தெரியுமா? உபாகமம் 1:31 சொல்கிறது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் வருகிற இவ்விடத்து வரைக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. தூக்கி சுமக்கிற தகப்பன். பிள்ளைகள் சிறு வயது வந்துவிட்டால் அவர்கள் நடப்பதை தான் எல்லா பெற்றோரும் விரும்புவார்கள். அவர்கள் தவழ்ந்து கொண்டிருப்பதையோ உட்கார்ந்து கொண்டிருப்பதையோ யாரும் விரும்ப மாட்டார்கள். தத்தி தத்தி அந்த பிஞ்சு கால்களை அடிமேல் அடி வைத்து வைக்கும் அழகை ரசிப்பார்கள். ஆனால் ரோட்டிலே ஒரு லாரி குறுக்கே ஓடி வந்து விட்டால் பிள்ளையை அப்படி நடக்க விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார், உடனே தூக்கி விடுவார்கள். ஒரு பிள்ளை அந்த பிள்ளை வியாதினாலே பலவீனப்பட்டு இருக்குமானால் அந்த பிள்ளையை நடக்க அனுமதிக்கவே மாட்டார், எப்பொழுதும் தோளிலே வைத்துக் கொண்டே இருப்பார். ஆண்டவர் அப்படிதான். நம்ம கஷ்ட நேரத்தில் ஆண்டவர் எங்க போயிட்டாருன்னு நினைக்கிறோம். இல்லை, நீங்க அவர் மடியில் இருக்கீங்க, அவர் தோல்ல இருக்கீங்க. உங்களை அவர் நடக்க விடல. நடந்தா நீங்க என்னைக்கோ நொறுங்கி போயிருப்பீங்க. நீங்க நடந்திருந்தா என்னைக்கோ அழிஞ்சு போயிருப்பீங்க. நீங்க நடந்திருந்தா என்னைக்கோ ஒளிஞ்சு போயிருப்பீங்க. நீங்க நடந்திருந்தா என்னைக்கோ காணாம போயிருப்பீங்க, இல்லாம போயிருப்பீங்க. உங்களை அவர் நடக்க விடல, தூக்கி வச்சிருக்காரு. உங்க கஷ்ட நேரத்தில் உங்களை தூக்கிக்கிட்டு இருந்தாரு. அதனாலதான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம். எலியா சொன்னா, போதும் கர்த்தாவே, 1 ராஜாக்கள் 19:4 என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல. அவன் சொன்னான்டா, உன் ஆத்மா உடனே எடுத்தாரா? இல்லையே. எலியாவே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ இன்னும் போக வேண்டிய பாதை நிறைய இருக்குப்பா. அவனை எடுக்கலையே. அவனை பலப்படுத்தி திடப்படுத்தி அவனை போஷித்து அவனை அந்த நீண்ட பயணத்துக்கு ஆயத்தம் பண்ணினாரே. இந்த உலக யாத்திரையிலையும் அப்படிதான். எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எதுனாலும் வரலாம். அவர் நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தி இந்த நீண்ட பிரயாணத்திற்கு, பூலோக யாத்திரைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவார், நம்மை பலப்படுத்துவார், நம்மோடு இருப்பார். அவர் நம்முடைய தூக்கி சுமக்கிற தகப்பன். சங்கீதம் 103 சொல்கிற, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மத்தேயு 7:11 சொல்கிறது, பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சங்கீதம் 34:10 சொல்கிற, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு உலக பிரகாரமான தகப்பனுடைய அன்பை பாருங்களேன். எல்விஸ் பிரீஸ்லின்னு ஒரு புகழ் பெற்ற பாடகர் இருந்தார். அவர் புகழின் உச்சியில இருந்த நேரத்தில் அவருக்கு ஒரே ஒரு மகா இருந்தா, செல்ல மகா. ஒரு தகப்பனுடைய அன்பு, உலக பிரகாரமான தகப்பனுடைய அன்பை பாருங்கள். ஒரு நாள் அவ சொன்னா, எப்ப அந்த அமெரிக்காவில் உள்ள டிஸ்னி லேண்டுன்ற பொழுதுபோக்கு பூங்காவை பற்றி என் தோழிகள்லாம் ரொம்ப பெருமையா சொல்றாங்கப்பா. அந்த பொழுதுபோக்கு பூங்கா டிஸ்னி லேண்டை நானும் பார்க்க ஆசைப்படுறேன்ப்பா, இனி அங்கே கூட்டிட்டு போங்கப்பான்னு சொன்னான். அப்போ அவர் யோசித்து பார்த்தாரு, நம்ம போலின் உச்சியில் நிற்கிறோம், நம்ம பிள்ளையை கூட்டிட்டு அந்த டிஸ்னி லேண்டுக்கு போனா எல்லாரும் ஓடி வந்து நம்ம கூட போட்டோ எடுக்கணும்னு நினைப்பாங்க, நம்மகிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு நினைப்பாங்க. என் பிள்ளை நிம்மதியா அந்த டிஸ்னி லேண்டை பார்க்க முடியாது. இதுக்கு அவர் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போனார் தெரியுமா? அந்த டிஸ்னி லேண்ட் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணார். ஐயா, உங்களுடைய ஒரு நாள் வருமானம் எவ்வளோன்னு கேட்டார். பல கோடி டாலர் சொன்னாங்க. அத்தனையும் நானே தாரேன், குறிப்பிட்ட நாளில் நானும் என் மகளும் டிஸ்னி லேண்டுக்கு வருவோம். அன்னைக்கு வேற ஒரு பார்வையாளரும் டிஸ்னி லேண்டுக்கு வரக்கூடாது, பார்வையாளர்கள் மூடப்பட்டிருக்கணும், எனக்கும் என் மகளுக்கு மட்டும்தான் அந்த டிஸ்னி லேண்ட் திறந்துவிடப்பட்டிருக்கணும்னு சொன்னார். பல கோடி டாலர் கட்டணத்தை செலுத்தினார். இதுக்காக அவன் மகா நிம்மதியா பார்க்கணுன்றதுக்காக மகளை கூட்டு போனாரு. மகா மனம் விரும்பிய வண்ணமாக அந்த நாள் முழுவதும் ஆசை தீர டிஸ்னி லேண்டிலே கழித்தாள். ஒரு உலக பிரகாரமான தகப்பனுடைய அன்பே அப்படிப்பட்ட, நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவரா? வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? சொந்த குமாரனையே நமக்காய் கொடுத்து விட்டார். நமக்கு ஒரு வேலையை கொடுக்க மாட்டாரா? சொந்த குமாரனையே நமக்காய் கொடுத்து விட்டவர் நம்மளுடைய திருமணத்தை நடத்தி தர மாட்டாரா?
தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்தவர் நமக்கு குழந்தை பாக்கியத்தை தர மாட்டாரா? நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்ற மாட்டாரா? நாம் விரும்புகிற மன்னமாக ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிக்க மாட்டாரா? இந்த உலக காரியங்கள்லாம் அவருக்கு அற்பம். நம்ம அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் 1 தீமோத்தேயு 6 அவரை குறித்து வேதம் சொல்கிறது. நம்முடைய சொந்த குமாரனை கொடுத்து அவருடைய நோய்களை குணமாக்க மாட்டாரா? நம்முடைய சொந்த குமாரனை சாதாரணமாக கொடுக்கல, ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து பிறந்தது மரிப்பதற்காக. என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை திரும்ப எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு இயேசு முழங்கினார். நமக்காக ஜீவனை கொடுக்க பிறந்த பாலகன் அவர். காடுண்டு நரிக்கு குழிகளும் உண்டு, கூடுண்டு பறவைகளுக்கு பாடுண்டு உமக்கு மனித குமாரனின் பாடல்ல பாடுறான் பக்தன். பாடுபட வந்தார். அவருடைய பாடுகள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காகவே மரித்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து இந்த உயிருள்ளவராக மத்தியிலே வீற்றிருக்கிறார். ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். பாலகனாய் அல்ல, குழந்தை இயேசுவாய் அல்ல, ராஜாதி ராஜாவாய். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமே, நான் மரணத்திற்கும் பாலத்திற்குரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஜெய கிறிஸ்துவாய் நம்ம மத்தியிலே இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருடைய தேவையை சந்திப்பார். கடைசி அவர் சமாதான பிரபு. உலகமே இந்த சமாதான மன நிம்மதி வேணும் தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட தூக்க மாத்திரைகள், மன நிம்மதிக்காய் சைக்கியாட்ரிஸ்டை சூழ்ந்து கொள்கிற மக்கள். ஏன் இயேசு இந்த சமாதானம் எனும் மன நிம்மதியை இந்த இரவிலே இலவசமாய் நமக்கு கொடுக்கிறார். அவர் சமாதான பிரபு. பிலிப்பியர் 4:6-7 சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொண்டும். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? ஏசாயா 26:3 சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீன்னு சொல்லி அந்த சமாதானத்தை இரவிலே தருவார். ஒரு குறிப்பிட்ட மனிதர் அந்த நாட்களை வீடியோகிராஃப் அந்த ஆரம்ப நாட்களிலே அந்த தொழிலை செய்து கொண்டிருந்த ஒரு தேவ மகன் ஒரு நாளிலே சமாதானத்தை இழந்து போனார். காரணம், ஒரு ரெகுலர் செக்கப்புக்கு சொல்லும்போது மருத்துவர்கள் சொல்லியிருந்தார்கள், நீ உன்னுடைய 30வது வயது வரைக்கும் கூட உயிரோடு இருக்க மாட்டாய். ஏன் ஒரு மகளை மனம் செய்து அவளுடைய வாழ்க்கையை பாழாக்கிறாய்ன்னு சொன்னது நிமித்தமாக திருமணம் செய்ய பயந்து கொண்டு சமாதானத்தை இழந்தவராய் வியாதியை சுமந்து கொண்டு ரோட்டிலே பைத்தியகாரனாய் அலைந்து கொண்டிருந்த பொழுது ஒரு இடத்திலே இயேசு பாவங்களை மன்னிக்கிறவர், இயேசு ரட்சிக்கிறவர், இயேசு சுகமளிக்கிறவர், இயேசு வல்லமை உள்ளவர் என்று ஜெபிக்கிற சத்தத்தை கேட்டு அங்கே வந்தார். அவர்கள் சொன்னார்கள், இயேசுக்கு உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை இயேசு உனக்கு கொடுப்பாருன்னு சொன்னார். அல்லேலூயா. முழங்கால் படிக்கிட்டார் அந்த இடத்திலேயே. இயேசுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். இயேசு ஒரு பாவங்களை மன்னித்தார், அவருடைய புது மனிதனாய் மாற்றினார். அது மாத்திரமல்ல, உலகம் தரக்கூடாத சமாதானம் அவருடைய உள்ளத்தை நிரப்பியது. ஆண்டவரை பற்றி எபேசியர் 3:20 சொல்கிறது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அவருடைய நோயையும் குணமாக்கினார். அல்லேலூயா. அடுத்த முறை செக்கப் போகும்போது மருத்துவருக்கே ஆச்சரியம், என்றையா நீ உம்மோடம்பு தானா இது, நல்ல அந்த வியாதியினுடைய ஒரு அறிகுறி கூட இல்லையே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாரு. அதன் பின்பு என்ன நடந்தது தெரியுமா? திருமணம் செய்தார். அவருக்கு 2 பிள்ளைகள் பிறந்தன. இந்த கிட்டத்தட்ட அவருக்கு 65க்கு மேல வயது ஆயிட்டு ஆண்டவர் அவரை பரிபூர்ண சுகத்தோடு வைத்திருக்கிறார். அவர் பேர பிள்ளைகள் பெற ஆயத்தத்தோடு இருக்கிறார். அல்லேலூயா. சமாதான கர்த்தர், சமாதான பிரபு, சமாதானத்தின் தேவன், சமாதான காரணர். நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய நாமங்களை தியானித்தோம். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், சமாதான பிரபு, நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் இரட்சகர், அவர் இம்மானுவேலர். அன்பின் பரம தகப்பனே, உம்முடைய நாமங்கள் உம்மை பற்றி சொல்லுகிறதப்பா. உம்முடைய பண்புகளை பற்றி சொல்லுகிறது ராஜா. உம்முடைய குணாதிசயங்களை பற்றி சொல்லுகிறது.
நன்றி இயேசு சுவாமி. இப்பொழுதும் வியாதியினால் பலவீனப்பட்ட தேவ பிள்ளைகள் வியாதி உள்ள இடத்திலே உங்கள் கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். வியாதி உள்ள தேவ பிள்ளைகள் வியாதி உள்ள இடத்தில் உங்கள் கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மற்ற பிரச்சனைக்காக ஜெபிக்கிறவர்கள் உங்கள் இருதயங்களிலே கரங்களிலே வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்வோம். யாரையும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். இயேசுவும் நாமும் மற்றும் நிற்கும் வேளை அது. இயேசுவிடம் மாத்திரம் நாம் ஜெபிக்கும் வேளை இது. வியாதி உள்ளவர்களுக்காக நான் முதலாவது ஜெபிக்கிறேன். சரீரத்தில் வலி, வியாதி, பலவீனம், நோய். நானே உன் பரிகாரியை கர்த்தர். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அன்பின் பரம தகப்பனே, வியாதியப்பட்ட நிலைமையிலே சரீரத்தில் வலியோடு, முழங்காலிலே வலி, கரங்களிலே வலி, வயிற்றிலே பிரச்சனை, தலை வலி, தீராத நீங்காத தலைவலி மற்றும் முதுகுவலி, பேக் பெயின் என்று ஒவ்வொரு பகுதிகளிலே வலிகளோடு, வியாதிகளோடு, வேதனைகளோடு, சரீர பலவீனங்களோடு ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவே, அன்று 2000 ஆண்டு இருக்கும்போதாக இந்த உலகத்திலே மனிதனாக நீ நடமாடிய பொழுது உம்மிடத்தில் வந்த வியாதிஸ்தர்கள் அனைவரையும் தொட்டு சுகமாக்கினீரே. இப்பொழுது இங்கே வந்து உம்முடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி, எங்களுக்காக அடிக்கப்பட்ட உம்முடைய கரங்களை நீட்டி, ஆணிகள் கடாவப்பட்ட உம்முடைய கரங்களை நீட்டி, வியாதி உள்ள இடத்திலே கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை இப்பொழுதே குணமாக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும், வியாதிகளும், பலவீனங்களும், நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும், வியாதிகளும், பலவீனங்களும், நோய்களும் உடைய பிள்ளைகளுடைய சரங்களை விட்டு நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும், வியாதிகளும், பலவீனங்களும், நோய்களும் உடைய பிள்ளைகளுடைய சரங்களை விட்டு நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இருதய பலவீனங்கள், வயிற்று பலவீனங்கள், கண்களிலே உள்ள பலவீனங்கள், தலையிலே உள்ள பலவீனங்கள், முதுகிலே உள்ள பலவீனங்கள், கை காலிலே உள்ள பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நீங்கட்டும். ஹல்லேலூயா. தொண்டை பகுதியில் உள்ள சதை வளர்ச்சிகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கரைந்து போகும்படி, உரு தெரியாமல் மறைந்து போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். தொண்டை பகுதியிலே உள்ள சதை வளர்ச்சிகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கரைந்து போகும்படி, உரு தெரியாமல் மறைந்து போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். டான்சில் ப்ராப்ளம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். முழங்கால் வலி, கை கால் வலி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். அல்சர் ப்ராப்ளம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஆஸ்துமா ப்ராப்ளம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். வீசிங் ப்ராப்ளம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். தீராத தலைவலி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். கண்களில் உள்ள பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறுநீரக கற்கள் ஹல்லேலூயா கரைந்து போகும்படி, உரு தெரியாமல் மறைந்து போகும்படி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறேன். வலிகள், சரீரத்திலே காணப்படும் பலவித வலிகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீங்க போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். வாரும் ஐயா, தொடுங்கய்யா. உடைய காயப்பட்ட கரங்கள் ஒவ்வொருவர் மீதும் அமரட்டும். உடைய காயப்பட்ட கரங்கள் ஒவ்வொருவர் மீதும் அமரட்டும். உடைய காயப்பட்ட கரங்கள் ஒவ்வொருவர் மீதும் அமரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையில் எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தீரே. சிலுவையில் எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் நோய்களை சுமந்தீரே. சிலுவையில் எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் நோய்களை சுமந்தீரே. உடைய பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும், தொட்டு சுகமாக்கும், விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினார். மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஹல்லேலூயா. குழந்தை பாக்கியம் எனும் ஆசீர்வாதத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமாக ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியம் எனும் ஆசீர்வாதத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமாக ஜெபிக்கிறேன். நாங்களும் கூட 4 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பாக்கியத்திற்காக காத்திருந்தோம். தேவரீர் எங்களுக்கு ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தீர் அல்லவா? அவனுடைய ஜென்ம நாளை கொண்டாடினோம் அல்லவா? ஹல்லேலூயா. அதே பாக்கியத்தை, குழந்தை பாக்கியம் ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துடலாம். பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிள்ளைகள் குழந்தை செல்வத்தை அருளிச்சு. அடுத்த ஆண்டு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியிலே கைகளிலே மழலை செல்வத்தை ஏந்திய வண்ணமாக வந்து சாட்சி சொல்லும்படி ஒரு அற்புதத்தை கொடுத்தரலும் செய்தரலும். நன்றி இயேசு சுவாமி. பிரசவத்தை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு, பிரசவத்தை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவத்தை கட்டளையிடும்.
பிரசவத்தை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவத்தை கட்டளையிடும். நன்றி இயேசு. பெண்மான்களை இன்னும்படி செய்கிற தேவன் சுகப்பிரசவத்தை கட்டளையிடும். திருமணம் என்ன ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அருளி செய்தரலும் ஐயா. வேலை என்னும் ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அருளி செய்தரலும் ராஜா. படிக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. விசேஷித்த ஞானத்தை தாரும், கூர்மையான ஞாபகத்தை தாரும். பள்ளிகளிலே கல்லூரியிலே முதலிடம் பெறும்படி கிருபை செய்தோம். தானியேலுக்கு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு கொடுத்த 10 மடங்கு சாமர்த்தியத்தை 10 மடங்கு சாமர்த்தியத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தரணும். பிள்ளைகள் ஒன்றிலே சோட போகக்கூடாது. உடைய பிள்ளைகள் கல்லூரியிலும் பள்ளியிலும் முதலிடம் பெறணும். வேலையில் இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு வேலையிலே உயர்வை கட்டளையிடும், உத்தியோக உயர்வை கட்டளையிடும். ஆசீர்வதியும். தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பெற்றோர் உண்டு அல்லவா? தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பெற்றோர் உண்டு அல்லவா? அவருடைய ஜெபத்தை கேட்டு பிள்ளைகளை ஆசீர்வதியும், உயர்த்தும், சுகப்படுத்தும். இங்கே வர தடைப்பட்ட பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், நான் தூரத்திற்கும் தேவன் அல்லவா என்று சொன்னீரே. விவசாயம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய விவசாய நிலபுலன்களே ஆசீர்வதியும், அவருடைய மிருக ஜீவன்களே ஆசீர்வதியும். தகப்பனே, தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். தொழிலிலே சில தடைகள் காணப்படுகிறதே என்று கண்ணீர் விட்டடிகள் உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தடைகளை நீக்கி போடுவர்கள் முன்பாக செல்கிறார். அவர்கள் தடைகளை கடந்து வாசலால் உட்பிரவேசிப்பார்கள். ராஜா முன்னே நடந்து போவார். இந்த வசனத்தின்படி எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்தரலும், எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்தரலும். ஆமேசுவே, ஆமாப்பா. அவர் தொழிலிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடும், உத்தியோகத்திலே உயர்வை கட்டளையிடும். உடைய பிள்ளைகள் விரும்புகிற இடம் மாறுதல், விரும்புகிற டிரான்ஸ்ஃபர் ஒரு விரும்புகிற இடத்திற்கு கிடைக்கும்படி செய்தரலாம். ஹல்லேலூயா. வீட்டிலே வியாதியினால் பலவீனப்பட்ட பிள்ளைகளை அல்லது அன்பானவர்களை உறவினர்களை வைத்துக்கொண்டு வந்திருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இங்கே அவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு வீட்டிலே வியாதியோடு இருக்கிறவர்களை குணமாக்கும், வியாதி படுக்கையை மாற்றி போடும், பலப்படுத்தும், திடப்படுத்தும், காத்துக்கொள்ளும் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஸ்டுடியோ எங்களுக்கு கொடுத்து எங்களை நேசித்து ஆதரித்து வருகிற அன்பு சகோதரர் பாஸ்டர் ஜெபராஜுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவர்கள் ஊழியங்களையும் ஒரு திருச்சபையும் ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும். ரெட்டிப்பான நன்மைகள் புதிய வருடத்திலே அவர்களுக்கு வந்து இறங்கட்டும். அவருடைய மன விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் நிறைவேற்றும். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி, 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 கொடானு கொடி நன்றி. வந்து இறங்கி உடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்ததற்காக நன்றி. நன்றி இயேசு சுவாமி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி, 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 கொடானு கொடி நன்றி, கொடானு கொடி நன்றி, கொடானு கொடி நன்றி. சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கின்றோம். போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய். எல்லாருக்கும் நம் இயேசு. கிருபை என்றால் என்ன? தகுதியற்ற நமக்கு ஆண்டவர் காட்டுகின்ற இரக்கம், தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் பாராட்டுகிற தயை, கொஞ்சம் கூடவே தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், இதை தான் நாம் கிருபை என்று சொல்லுகிறோம். எல்லாருக்கும் நம் இயேசு. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான கிருபைகளை தாரும். அப்பா, வியாதியினால் பலவீனப்பட்ட நிலையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன்.